தோழர்களே வணக்கம். நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பெருங்குளம், தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருங்குளம். இந்த குளத்தை பாருங்கள். ஒரு நாள் பெய்த மழையில் குளம், பெரிய குளம், கடம்பா குளத்துக்கு அடுத்த குளம், பெரிய குளம்னு சொல்லக்கூடிய ஒரு பெருங்குளம் ஃபுல்லாகிட்டு ஒரு நாள் மழையில் நிரம்பிட்டு இனி வரக்கூடிய தண்ணி வந்து தாங்க முடியாத அளவுக்கு தான் நம்ம தண்ணி அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த பகுதி தான் போன வருஷம் அந்த பகுதியை காட்டுங்க. இந்த பகுதியில் தான் உடைப்பு ஏற்பட்டு பெருங்குளம் ஊருக்குள்ளே தண்ணி போன ஒரு பகுதி. இந்த பகுதியில் தான் உடைப்பு ஏற்பட்டு, இந்த பகுதியும் காட்டுங்க. இந்த இடத்துல உடைப்பு, இந்த மண், இந்த பகுதியெல்லாம் உடைப்பு ஏற்பட்டு தண்ணி வந்து அந்த பெருங்குளம் ஊருக்குள்ளே போன பகுதி தான் நீங்கள் பார்க்கிங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் நின்று பேசுகிறோம். ஃபுல்லாக குளம் வந்து ஃபுல்லாகிட்டு, குளத்தை ஃபுல்லாக காட்டுங்க. குளம் வந்து ஃபுல்லாக நிரம்பிட்டு இனி வரக்கூடிய தண்ணி வந்து தாங்காது. அதனால் அதுக்குரிய வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் பெருங்குளம் மறுகால் இருக்குது. அந்த மறுகாலையும் ஒரு உடைப்பு ஏற்பட்டு இந்த பெருங்குளத்துக்குரிய அணை வந்து அந்த பக்கம் இருக்குது. அதை நாங்கள் பின்பு எடுப்பதற்கு தயாராக இருக்கோம். அந்த அடைப்பையும் இப்போ சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசு நிர்வாகத்தினுடைய சார்பாக. ஆக இந்த குளம் இந்த மட்டத்தை நெருங்கி இப்போ மக்கள்லாம் விழித்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடக்கும்? குளம் வந்து இந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. இரவும் மழை பெய்தால், இரவும் மழை இப்படி நிற்காமல் பெய்து கொண்டிருந்தால், இப்போ தான் கொஞ்சம் நின்றுருக்கு. 2 நாளைக்கு பிறகு நாங்கள் பேசக்கூடிய நிமிடத்திற்காக, எங்களுக்காக, அரசியல் பிழைக்காக அது நின்றதோ நம்ம தெரில. இந்த ஒரு தருணத்திற்காக மழை நின்றுருக்கு. அந்த தருணத்தில் நாங்கள் இந்த பதிவிடுறோம். இன்னும் நின்றுட்டா நல்லது மக்கள்னு நினைக்கிறோம். மக்களுக்குடைய பாதுகாப்பிற்காக, அதுக்காக இதோட வேண்டிப்படுகிறோம் அரசியல் பிழை குடும்பத்தின் சார்பாக. இதே போன்று ஒரு சூழல் தான் இருக்குது. இந்த அபாய சூழல் வரக்கூடாதுங்கிற ஒரு வேண்டுதலை நாங்கள் வைக்கோம். அரசு நிர்வாகமும் முடக்கி விட்டுருக்காங்க. அங்கங்கே வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பகுதி தான் போன வருடம் பெருங்குளத்தில் ஏற்பட்ட ஒரு உடைப்பு ஏற்பட்ட பேரிடர் பகுதி. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த இடத்தை நாங்கள் காண்பிக்க வேண்டிய ஒரு சூழல். ஒரு அபாயம் வந்துடக்கூடாது என்கிறதை நாங்களும் கலந்துவிட வேண்டிக் அரசு நிர்வாகத்தையும் வேண்டி நிற்கிறோம். அரசு நிர்வாகம் செம்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சுற்றி பார்க்கின்ற பொழுது நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். ஆகவே இன்னும் இரவு நேரங்களில் மழை பெய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் பேரிடர் அபாய சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே அரசு நிர்வாகம் விடப்பட்டிருக்கிறது. மக்களும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த தருணத்தில் வைக்கும். அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா.